5, 4, 3, 2, 1. All system activated. Hi students, good to see you again. Hope you feel the same. ஸோ இன்றைக்கி நம்ம பாடத்தில் 3 டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரெவென்யூ மாடல்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். இந்த 3 டாபிக்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அந்த இ-காமர்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, பார்க்கலாமா கிளாஸை? முதல்ல நம்ம பார்க்க போகிறது இ-காமர்ஸ் ரெவென்யூ மாடல்ஸ். ரெவென்யூனா என்ன சார்? இ-காமர்ஸ் தெரியும் சார். ரெவென்யூனா என்னன்னா, ரெவென்யூன்றது வருமானம். உங்கள் காமர்ஸ் பீப்புள் உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இ-காமர்ஸ் எப்படியெல்லாம் வந்து ரெவென்யூ பார்க்குது, அதுக்கு என்னென்ன மாடல்லாம் பயன்படுது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஒரு 8 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, அஃபிலியேட்டட் சைட்ஸ். அஃபிலியேட்டட் சைட்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப். இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பொருளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரில நீங்கள் பார்க்குற ஏதாவது சேனல்லையும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இல்லை நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்த இது இப்படி இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள், இது என்னென்ன சர்வீஸ் எல்லாம் தராங்க, என்னென்ன பொருட்கள்லாம் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் என்னென்னு சொல்கிறாங்க, சைட்டை தான் என்ன சொல்கிறாங்க, அஃபிலியேட்டட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, affiliate sites are the third party marketing which the owner getting paid by his performance. அதாவது என்னென்னா, தேர்ட் பார்ட்டி அப்படின்னா என்னென்னா, இவர் விற்கிறவரும் இல்லை வாங்குறவர் இல்லை, நடுவில்னு விளம்பரம் மட்டும் தான் கொடுப்பாரு. விற்கிற ஒரு ஃபஸ்ட் பார்ட்டி, வாங்குற ஒரு செகண்ட் பார்ட்டி, நடுவில்னு விளம்பரம் மட்டும் கொடுக்குறவர் யார்? தேர்ட் பார்ட்டி. மூணாவது ஆளாக இருந்து இருந்தார். இவர் எப்படியெல்லாம் கூவி கூவி வியாபாரம் பண்ணுறாரோ அந்தளவுக்கு இவருக்கு வந்து காசு கிடைக்கும். இதுதான். அப்போ இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணலாம். இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணலாம். இல்லைனா ப்ரைஸ் கம்பேரிசன். ஒரு ப்ராடக்ட்டையும் அதே மாதிரியான இன்னொரு கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து கம்பேர் பண்ணி இந்த ப்ரைஸ் கூட இருக்குது, இந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு மறைமுகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 செல்ஃபோன் எடுத்துகிட்டு, இப்போ சாம்சங் ஃபோனு ஒரு மாடல் இருக்குது, இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோனு ரெட்மி மாடல் இருக்குது, இது ரெண்டுக்கும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறேன், ரெட்மி வந்து விலை கம்மியாக இருக்குது, ஸோ இதை வாங்க அப்படின்னு மறைமுகமாக நம்மளை விற்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ப்ராடக்ட் டைரக்டரிஸ், என்னென்ன இடத்துல என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை என்னென்ன அந்த லிஸ்ட்டை கொடுக்குறது ஒரு வகை. அதுக்கப்புறம் பிளாக்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் ரீட்டைல் ஷாப்ஸ், என்னென்ன கடையில் நம்ம ஊரில் என்னென்ன கடையில் என்னென்ன பொருள் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணுறது. இந்த மாதிரி வேறு வகையாக விளம்பரம் பண்ணி காசு பண்ணுறவங்களுக்கு தான் என்ன சொல்கிறோம், அஃபிலியேட் சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொதுவாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு கடையை பற்றின விவரமோ இல்லை ஒரு பொருளை பற்றின இன்ஃபர்மேஷனோ இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டுட்டோரியலோ கொடுத்து வந்து மறைமுகமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அஃபிலியேட் சைட் usually attracts the users by giving the more information about a product or giving tutorials to the users about a particular product அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஆக்ஷன் மாடல். ஆக்ஷன்னா வரணும் இல்லைங்க, ஏலம் விடுறது. சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு தரம் 2 தரம் 3 தரம் சொல்லி மணி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏலம் விடுறது. ஒரு பொருளை முன்னாடி வச்சுருவாங்க, அதில் நிறைய பேர் கூட வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போவாங்க. கூட்டிகிட்டே போய் கடைசியாக ஒருத்தர் வந்து அதிகப்படியான ப்ரைஸ் சொல்லும்போது அதை கொஞ்சமாக டைம் கொடுத்து இவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இதுதான் ஏலம். இதை ஆன்லைனில் பண்ணால் அதுக்கு பேர் ஆக்ஷன் சைட்ஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து கமிஷனும் எடுத்துப்பாங்க. இதை தான் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் சைட்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் விச் ஆக்ஷன்ஸ் த ப்ராடக்ட்ஸ் via internet and get some commission from the products, levies the commission from the products அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற வெப்சைட்ஸில் சாதாரணமாக நீங்கள் இதையும் பொருளை வாங்கலைன்னாலும் சும்மா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் இருப்பீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வெப்சைட் போவீங்க. அப்போ சைட்லலாம் ஜிகுன்னு வந்து விளம்பரம் வரும் இல்லையா, அதுதான் வந்து பேனர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Banner ad websites shows advertisements in banner shape of other products or other companies' product in their websites. By showing the ad, they earns revenue அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பல்க் ஆர்டரிங் சைட்ஸ். இதில் வந்து சின்ன சின்ன பொருள் எப்படி இருந்தால் பரவாயில்ல, கம்மியான அமௌண்ட்டில் விற்கிறது இல்லை, பல்காக 100 200 அப்படி தான் வந்து விற்கிறது. அப்போ அதுக்கான யூஸர் எப்படி சார் எல்லாருமே 100 200 வாங்குவாங்க அப்படின்னா அப்படி இல்லை. மொத்தம் ஒரு ஆள்கிட்ட விற்காமல் ஒரே பொருளை தேடிட்டுருக்க நிறைய பேரை ஒன்றா சேர்த்து அவங்க எல்லார்ட்டையும் வந்து பொருளை மொத்தமாக விற்பாங்க. இதனால் என்ன சார் ஆகும்னா, டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கி
பல்க் பையிங் சைட்ஸ் கலெக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் who are in search for சேம் ப்ராடக்ட். ஒரே ப்ராடக்டை தேடிட்டுருக்க நிறைய பேர் ஒன்று சேர்த்து அந்த சைட் நெகோஷியேட்ஸ் டிஸ்கவுண்ட் டு த சப்ளையர். சப்ளை பண்ணுறவங்ககிட்ட என்ன பண்ணுது, நான் 100 பேர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கு. டிஸ்கவுண்ட்டில் வாங்கி என்ன பண்ணுறாங்க, நார்மல் மார்க்கெட் ரேட்டுக்கே விற்றுறாங்க. அப்போ மீது உள்ள தொகை அவனுக்கு கமிஷன். அண்ட் டேக்ஸ் த கமிஷன் அஸ் ரெவன்யூ. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, அலிபாபா அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. அஞ்சாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இ பப்ளிஷிங் வெப்சைட்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எந்த பொருளையுமே நம்மகிட்ட டெலிவரி பண்ண மாட்டாங்க. இ மேகசின்ஸ், புக்கு, அப்புறம் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. இதே இ பப்ளிஷிங்காக வந்துடுவாங்க. நம்ம அவங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு நமக்கு என்ன கிடைக்கும், இ புக்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இ பப்ளிஷிங் சைட்ஸ் ஹோஸ்ட் இபுக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் வயா ஆன்லைன் ஆர் இன்டர்நெட். தே மேக் ப்ராஃபிட்ஸ் இன் நம்பர் ஆஃப் வேஸ் சச் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் செல்லிங் எக்ஸெட்ரா. அப்போ இவங்களுக்கு வருமானம் என்ன சார்னா, நீங்கள் அந்த இபுக்கில் விளம்பரம் பார்ப்பீங்கள்ல, அந்த விளம்பரம் அவங்களுக்கு வருமானம். அப்புறம் இபுக் பார்க்குறதுக்கு நீங்கள் காசு கட்டுவீங்கள்ல, அதுவும் வருமானம். இந்த மாதிரி வருமானங்கள் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் wordpress.com wordpress.org. ஆறாவது நம்ம பார்க்கக்கூடியது லைசன்சிங் சைட்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த பொருளுமே விற்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதில் பெர்மிஷன், அந்த வெப்சைட்லேயே நம்ம பெர்மிஷன் வாங்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ் எல்லாமே யூகட் அப்படின்ற ஒரு ஆப்பில் க்ரியேட் பண்ணது. இந்த யூகட் ஆப்பை நான் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இதோட வெப்சைட்டில் போய் தான் நான் வாங்க முடியும். அந்த லைசன்ஸ் இல்லைன்னா நான் ஏதோ ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட முடியாது. இப்போ அவங்க விற்கிறது என்ன, அந்த சாஃப்ட்வேரை முதல்ல ஃப்ரீயாக கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு சைடில் அப்புறம் லைசன்ஸ் வாங்கினா தான் ஃபுல்லாக நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. நம்மளும் அங்கே போய் லைசன்ஸ் வாங்குவோம். இதுதான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக்கு. இதை தான் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, license providing websites allows the user or other websites to use their own websites or softwares. For example, a search engine which allows a particular user to search within the website. ஒரு வெப்சைட்டுக்கு வர்றவர், ஒரு சர்ச் இன்ஜினுக்குள்ளே வர்றவர் இது என்னென்ன சர்ச் பண்ண போகிறேன்றதை காசு கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்தால் அதுவும் என்ன தான் லைசன்சிங் தான். ஏன்னா அதோட சர்வீஸ் அது கொடுக்கு இல்லையா. அடுத்தது நேம் யுவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சைட்ஸ். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சைட்ஸ் மாதிரி தான். ஆக்ஷனில் என்ன, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க சொல்கிற ரேட்டில் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து அந்த பொருளை விற்றுருவாங்க. ஆனால் இதில் என்னென்னா, நிறைய பேர் ஒன்றா வர மாட்டாங்க. ஒரு பொருளை வந்து OLX தான் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். OLXில் ஒரு பொருளை காமிப்போம். அதில் ஒவ்வொருத்தராக வந்து தனித்தனியாக மொத்தமாக கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேட் வந்து கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரும். அதில் எந்த ரேட் எனக்கு ஒத்து வருதோ அந்த ரேட்டுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், விற்றுருவேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ ஒரு டூர் போகிறீங்க, அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் முதல்ல சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, எனக்கு வந்து ஒரு 2000 rupees பேமெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யார், கஸ்டமர். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நேம் யுவர் ப்ரைஸ் வெப்சைட்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் எனி அதர் ரீட்டைல் சைட்ஸ், பட் in contrast the buyer negotiate with the supplier or retailer for a particular service or a product. buyer வாங்குறவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த விலைக்கு தருவியா நான் வரேன், இந்த விலைக்கு தரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, in.hotels.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஆன்லைன் ஷாப்பிங் மால் வெப்சைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் போடலைனாலும் நம்ம சொல்லிடலாம், என்னது, அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட். இதில் என்ன சார்னா, ஒரு வகையான பொருள்லாம் கிடைக்குமா, இல்லை எத்தனை வகையான பொருள் வேணாலும் கிடைக்கும். வேறு இப்போ வந்து குண்டூசிலேருந்து கார் வரையே நீங்கள் வாங்கலாம் இல்லையா. இப்படி வேறு வகையான பொருட்களை ஒரு ஷாப்பிங் மால் போனால் எப்படி வாங்குங்களோ அது மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் ஒரே கிடைக்கக்கூடியதான் என்னது, ஆன்லைன் ஷாப்பிங் மால் சைட்ஸ். இதைத்தான் புக்கில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட் ஆர் ஆன்லைன் shopping mall sites allows multiple kind of traders to assemble in a particular website. வேறு வகையான தொழில் செய்கிறவங்கள, வேறு வகையான உற்பத்தியாளர்களை ஒரே சைட்ஸில் கொண்டாந்து பொருட்களை விற்க வைக்கிறது தான் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மாலோட வேலை. ஆஃபன் these sellers are related to each other. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். The sites would take the percentage of their profit as a commission. அவங்களுக்கு வர்ற வருமானத்தில், ரெவன்யூவில் இது ஒரு பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இ-காமர்ஸ் ரெவன்யூ மாடல்ஸ். ஓகேங்களா.
ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த இ-காமர்ஸ். இதில் அட்வான்டேஜஸில் முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை இ-காமர்ஸ் மூலம் வாங்குறதுக்கு எந்த இடத்துல இருக்கோம், என்ன டைம் அப்படின்றது வந்து தேவையே, அதை பற்றின கவலையே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு தீபாவளி நாள் அன்னைக்கு நைட்டு ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடைக்காரர் அவர் வீட்டில் போய் எழுப்பி கூப்பிட்டு வந்து அவர் கடைக்கு கூப்பிட்டு வந்து கடையை திறங்கன்னு சொல்லி கடையை திறந்தோன்னு அண்ணே ஒரே ஒரு லாலிபாப் மட்டும் கொடுங்கண்ணே அப்படின்னா அவர் எவ்வளோ வெறியாவார் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதை தீபாவளி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் ஒரே ஒரு லாலிபாப்பை அமேசானில் ஆர்டர் பண்ண முடியும். அதை யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இதைத்தான் வந்து இது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெயின் அட்வான்டேஜ் தான் இல்லையா? இதை புக்கில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இ-காமர்ஸ் சிஸ்டம் ஆப்ரேட்ஸ் ஆல் த டே அண்ட் ஆல் த டைம். இட் இஸ் ஏபிள் டு கண்டக்ட் பிஸ்னஸ் 24/7. 24/7னா 24 மணி நேரமும் 7 நாளும் 7 நாளில் 24 மணி நேரமும் இது ஓப்பனாக தான் இருக்கும். நெய்தர் கஸ்டமர்ஸ் நார் சப்ளையர் டசன்ட் நீட் எனி ஷாப்ஸ் பிகாஸ் வி ஆர் ஷாப்பிங் வயா இன்டர்நெட் இல்லையா? நம்ம எதுவும் கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே கடையில் என்ன தான் இருக்குது, வெப்சைட்ஸ் தான் இருக்குது. ஸோ பீப்புள் கேன் இன்ட்ராக்ட் இன் தேர் டைம் ஆஃப் கன்வீனியன்ஸ். அவங்க எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் போய் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அட்வான்டேஜாக அவங்க சொல்கிறது வந்து ஸ்பீடு. என்ன சார் சொல்கிறீங்க, அதே இந்த லாலிபாப்பை வந்து நான் பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் போய் வந்து நான் வாங்க முடியும், ஆனால் அமேசானில் ஆர்டர் போட்டால் 4 நாள் கழிச்சு தான் வரும். இது எப்படி சார் நீங்கள் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், நியாயம்தான். ஆனால் இதை நீங்கள் லாலிபாப் வச்சு பார்க்கக்கூடாது. புதுசாக ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது மாடல் செல்ஃபோன் வருது. அது உங்கள் ஊரில் உள்ள செல்ஃபோன் ஷாப்புக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் எவ்வளோ டைம் ஆகும்? 1 வாரமாவது ஆகும் இல்லையா? அந்த மாடல் லான்ச் பண்ணி நம்ம சிட்டியாக இருந்தாலுமே வர்றதுக்கு 1 வாரமாவது ஆயிரும். அதை பற்றின தகவலாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இது ஆன்லைனில் எடுத்துக்கோங்க. அது லான்ச் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் உடனே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்று பார்க்கலாம். பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் உடனே ஆர்டர் போடலாம். ஸோ இங்கே பொருள் உடனே வர்றதில்ல, ஆனால் தகவல் உடனே கிடைக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் புக்கில் ஸ்பீட் இஸ் த மோஸ்ட் மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் த இ-காமர்ஸ். அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் transmission systems allows the message to transfer worldwide instantaneously. உடனே வந்து தகவல் பரிமாறதுக்கு அது பயன்படுது. So there is no need to wait for the catalog for days. And communication delay or time delay is not the part of the e-commerce business system அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா, கம்யூனிகேஷன் டிலே, கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான டிலேன்றது எதில் பாசிபிளே இல்லை, இ-காமர்ஸ் சிஸ்டத்தில் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது, அதோட ரேட். நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸில் போய் அதோட ரேட் என்னென்னு பார்த்து இருக்கிறதுல கம்மியான ரேட்டில் வாங்குறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. இது கடையில் போய் நீங்கள் என்ன தான் வந்து பார்கெயின் பண்ணாலும் ஒரு ரேட்டுக்கு மேலே குறைக்க மாட்டாங்க இல்லையா? இன் இன்டர்நெட் இட் இஸ் ஈஸி டு ஷாப் அரவுண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் மோர் சீப்பர் தென் மார்ட்டர் அண்டு பிரிக் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பிரிக் அண்ட் மார்ட்டர் ஷாப்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் லாலா கடை இல்லைனா வந்து பெட்டி கடை அந்த மாதிரி சொல்லல, அதுதான் அவங்க எப்படி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கடையில் போய் கிடைக்கிறத விட வேறு ஒரு வெப்சைட்ஸ் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், வெரைட்டியாக உங்களுக்கு தேவையான ரெடியூஸ்டு காஸ்ட்டில் நீங்கள் வாங்குறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தெருவில் கடைகளுக்கு போனோம்னா அவங்க பொருளை வாங்கி வைக்கிறவங்க மட்டும்தான், மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது. ஆனால் இது நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ்டே போய் நம்ம வாங்குகிறோன்னா விலை இன்னும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்படி தானே? இப்போ சந்தையில் போய் காய்கறி வாங்குறதுக்கும் ஒரு விவசாயிகிட்ட போய் காய்கறி வாங்குறதுக்கும் விலை வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சந்தையில் அவர் விற்றுட்டு போயிருப்பார், அந்த விலைக்கும் சேர்த்து லாபம் வச்சு நம்மகிட்ட விற்பாங்க. ஆனால் இது ஆன்லைனில் போனோம்னா இதை மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர்கிட்டே போய் நம்ம வந்து வாங்க முடியும். அதுதான் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் டு explore the internet and identify the original manufacturer and bypass the wholesalers to achieve the cheap rate அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாலாவது அவங்க சொல்கிறது சாய்ஸஸ், வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் ஊரில் உள்ள ஒரு நல்ல ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் நீங்கள் வந்து ஒரு பென் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 ரூபா ரீஃபில்லேருந்து ஆரம்பித்து ஒரு 100 rupees, மேபி பார்க்கர் பென்னாக இருந்தால் ஒரு 500 rupees அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பேனா கிடைக்கும். ஆனால் அமேசானில் போய் தேடி பாருங்கள், உங்களுக்கு டைமண்ட் பதிச்சு தங்கத்தாலான பேனாக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னும் நீங்கள் வந்து பிளாக் மார்க்கெட்டு அந்த மாதிரி இறங்குனீங்கன்னா இதை விட அதிகமான மெட்டீரியல்ஸ், ரேர் மெட்டீரியல்ஸில் கிடைக்கிறதுக்கான இது அதிகம். இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஆனால் வெரைட்டி நீங்கள் பார்க்குறது வந்து வேர்ல்டு வைடாக உள்ள வெரைட்டி வந்து எங்கே பார்க்க முடியும், ஆன்லைனில் பார்க்க முடியும். இதை தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னா, the whole
world become the shop for customers of e-commerce. They can compare and evaluate different brands of a same product in different websites before making a purchase decision. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் வெரைட்டி இருக்குது, என்ன ஏதுன்னு தரவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்லைன் போகிறது பெஸ்ட் இல்லைங்களா? லாஸ்ட் டாபிக் ஃபஸ்ட் டாப்பிக்கே திரும்ப வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட கடையை தேடி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்து நான் வந்து பொருளை வாங்கலாம். கஸ்டமர்ஸ் தேடி போயிட்டு இல்லை சேல்ஸ் பர்சனை தேடி போய் இல்லை அவரை தேடி வர சொல்லி என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டு வாங்குறது இல்லாமல் நம்மளே வந்து வெரைட்டி பார்த்து வாங்குறதுக்கு இது வசதியாக இருக்குன்றாங்க. மோரோவர் நான் வந்து பணமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கார்ட் ஸ்வைப் பண்ணலாம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான வசதியும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கஸ்டமர் கேன் ஷாப் ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்டு ஆஃப் ஹிஸ் ஓன் கன்வீனியன்ஸ். They need not to wait for the salesman or getting the price notes or the brochures and the coupons. இதெல்லாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பேமெண்ட் ஆல்சோ பி மேட் த்ரூ ஆன்லைன். பேமெண்ட்ஸும் ஆன்லைனில் பண்ண முடியும்ன்றாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக கிடைக்கிற பொருளை கூட வந்து ஆன்லைனில் போய் நம்மளுக்கு வந்து தேடிட்டு இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் வாங்க முடியுன்றதுக்காக அமேசானில் போய் ஒரு லாலிபாப் நான் தேடினோம்னா அது பிராண்டடாக எல்லாமே சாதாரண ஒரு லாலிபாப்பை நான் தேடிட்டு இருந்தோம்னா என்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அதை நான் பக்கத்தில் கடையிலே போய் வாங்கலாம். என்ன காலையில் வரை வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர்றதுக்காக வெயிட் பண்ணுற டைமும் எனக்கு கொஞ்சம் அதிகமாகுது. இது கடையில் கிடைக்கிறேன், நான் போய் வந்து உடனே வாங்க முடியும். இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இன் இ-காமர்ஸ் the physical goods need to be transported from one place to another place, which takes time and money. In traditional commerce, we go to the shop and it's ours. We don't need to wait, or it doesn't take any money, or it doesn't cost any money to transport இல்லையா? ஸோ the transporting time and transporting cost இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு பொருள் வாங்குகிறேன், அந்த பொருள் வந்து எனக்கு டிஃபெக்டடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நான் திரும்ப கொடுக்குறது நார்மலாக கடையில் இருக்கும். வாங்கி பார்த்தோன்னே அண்ணே இது உடஞ்சிருக்குண்ணே வாங்கிக்கோங்கண்ணே, திரும்ப வாங்கி வேறு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அவன் கொண்டு வரணும், கொண்டு வந்து பார்த்து டிஃபெக்டாக இருக்குன்னு ஆர்டர் பண்ணால் அவன் 1008 கேள்வி கேட்பான். இதெல்லாம் வந்து சரியான ஒரு இது இல்லை. என்றைக்குமே இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இதைத்தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புக்கில் எப்படி சொல்கிறாங்கன்னா, unlike in traditional marketing, returning the goods to the supplier is through online is a difficult one, or believed to be an area of difficulty. There is a doubt about duration of return. எவ்வளோ நாளில் திரும்ப வரும்னு தெரியாது. திரும்ப போய் அடுத்த பொருள் திரும்ப வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நம்ம கட்டணும். அது திரும்ப வர்றதும் ஒழுங்காக வருமானு தெரியாது. இந்த மாதிரி வந்து டயர்சம் ஒர்க் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஆயாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலை இல்லைதாயா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட டேட்டாஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு இன்னும் நம்ம பொருளை வாங்குறதுக்கு அவங்க வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. நமக்கு தேவையில்லாத பொருளை நம்ம தலையில் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தே ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் அவர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Privacy issues are very serious in e-commerce. In e-commerce, generating customer information is inevitable. ஒரு கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷனை ஒரு நிறுவனம் எடுத்துக்கிறதுன்றது தவிர்க்க முடியாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பொருளை விரும்புவீங்க, நீங்கள் புக்கு படிக்காதவரா இல்லை என்ன மாதிரி பொருள் வாங்குருவீங்க, இதெல்லாமே வந்து அதுக்கு தெரியும், அந்த வெப்சைட்ஸ்க்கு தெரியும். இதை தவிர்க்க முடியாது, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணணும். Not all the companies use the information, but most of the companies misuse the information for their own business purposes, and they are making money out of our informations. It is very true that privacy concerns critical reasons why the people got cold feet about online shopping. Cold feet தமிழாக்கம் படுத்தோன்னா தொடை நடுங்குதல்னு வச்சுக்கோங்களேன். பயப்படுறாங்க, நம்மளை பற்றின தகவல் வெளியே போயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாலாவது முக்கியமான விஷயம், நம்ம ஆர்டர் பண்ண பொருள் தான் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தெரில. ஒரு ஆள் வந்து நெட்டில் வந்து ஆப்பிள் ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னென்னா, ஒரு ஆப்பிளும் சாதாரண ஆப்பிள் நம்ம பழக்கடையில் வாங்குகிறோம்ல ஃப்ரூட்டு, இந்த ஆப்பிளும் 000 ஃபோனும் கிடச்சிது. யோசிச்சு பாருங்கள், அவர் கட்டினது கிட்டத்தட்ட 50,000 ரூபா, அவன் கொடுத்தது ஒரு 000 வந்து இன்னைய ரேட்டுக்கு வந்து ஒரு 600 ரூபா போட்டுக்கோங்க, 1000 ரூபாயே போட்டுக்கோங்க,
ஒரு ஆப்பிள் பழத்தோட விலை வந்து 20 ரூபா போட்டுக்கோங்க, 1020 முடிச்சிட்டான். கேட்டால் இது ஆப்பிள், அது ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கணும், ஃபோர்ஜரி நடக்காது அப்படின்னு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இல்லைங்களா? Physical product disputes are the major disadvantage of the e-commerce. We can purchase only on e-commerce only on ட்ரஸ்ட், நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்ம வாங்கணும். ஏன்னா பொருட்களை நம்ம தொட்டு பார்த்து வாங்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல படத்தில் கூட பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கார்பெட் வாங்கினார் அமேசானில் பார்த்து. அதில் பல அமேசானில் வந்து காமிச்சாங்க. கையில் வாங்கினா அது கர்ச்சீஃப் அளவு கூட இல்லை. ஏன் நான் தரையில் விரிக்கிற கார்பெட் ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு வச்சு வாங்கி நான் என்னத்தை பண்ணேன்? இந்த மாதிரி தான் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் we do not have a physical access to the product first hand. Even though it appreciates our visual and auditory senses, it doesn't satisfy our full scope இல்லைங்களா? We can see the picture of a perfume bottle, but we can't sense the fragrance of the perfume இல்லையா? ஒரு சென்ட் பாட்டில் நான் பார்க்க முடியும், ஆனால் வாசனை எப்படி இருக்குன்னு நுகர முடியாது. வாங்கினதுக்கப்புறம் மோசமாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நான்? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, the users are generally comfortable in buying generic goods rather than unique or complex things or products. ஜென்ரலாக நம்ம கிடைக்கிற பொருளை வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு தான் விரும்புகிறாங்க. எப்படின்னா வந்து பிராண்டட் திங்ஸ் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் யூனிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு சிற்பம் இல்லைன்னா வந்து ஒரு சென்ட்டு, இந்த மாதிரி யூனிக்காக கிடைக்கிறத வந்து வாங்க விரும்புறதில்லை. 5வது ப்ராடக்டோட தன்மை. யோசிச்சு பாருங்கள், அமேசானில் நான் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அட்டர் ஃபெயிலியர். அமேசானில் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு வாரம் கழித்து கிடச்சதுன்னா எனக்கு கப்பும் இருக்காது, ஐஸ்கிரீமும் இருக்காது, கோன் மட்டும் வேணால் கிடைக்கும் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வாங்க முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். We couldn't even think about buying ice creams and a particular kind of coffee over the e-commerce. Though the specialized and refrigerated transport is secured, we cannot assure the proper delivery of the product, and the cost of the delivery will be very high இல்லைங்களா? அங்கே டெலிவரி ஆம்பிகிட்டி, அதாவது நான் உண்மையிலே ஆர்டர் பண்ணுறது, இப்போ ஆப்பிள் ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறேன், உண்மையிலே நான் ஆப்பிள் கம்பெனிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேனா இல்லை வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் வந்து ஆப்பிளையும் ஒரு ஃபோனையும் கொடுத்து ஏமாற்றக்கூடாது இல்லையா? Since we are doing our business worldwide, it is very uncertain that we are doing business with the genuine persons, and we can't even take legal actions or complain our products. நேரடியாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து ஆளை தேடி கண்டு இவ்வளோ ஒரு எஸ்கேப் ஆயிடுவார் இல்லைங்களா? இதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறாங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த இ-காமர்ஸ். அப்போ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கும் பெனிஃபிட்ஸ் லிமிடேஷன்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்னா, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கஸ்டமருக்கானது. பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிடேஷன் அப்படின்றது இ-காமர்ஸில் வேலை இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அவருக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அக்சஸ் டு குளோபல் மார்க்கெட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்டர்நெட் அப்படின்றது உலகம் முழுக்க உள்ள ஊர்களையும் ஒரு கடையாக மாற்றி நம்ம கையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்டர்நெட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா என்னோடய பிஸ்னஸ் ஊரில் இல்லை, இந்த நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பண்ண முடியும். நான் ஒரு கடல் மட்டா வியாபாரம் பண்ணாலும் அதை உலகம் முழுக்க நான் பண்ண முடியும் இல்லையா? இஃப் ஐ எம் கனெக்ட் டு த இன்டர்நெட், ஐ எம் கனெக்ட் டு த ஹோல் வேர்ல்டு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. It helps to access the global market. Simple local business such as herbal products can sell their products internationally using the e-commerce இல்லைங்களா? நம்ம ஊரில் யாருன்னு கேட்பார்த்து கிடக்கிற வரட்டி இருக்குல்ல, சாணத்தை செவத்தில் தட்டி வந்து வைக்கலோடு சேர்த்து வந்து வரட்டி தட்டுவாங்க. அந்த வரட்டியை வந்து எமிரேட்ஸில் வந்து 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க. Like that we are making the whole world as a single market. லோவர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தான் போனதில் டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தோம். காஸ்ட்டு குறையாது கூடும் தான் பார்த்தோம். இருந்தாலும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்க் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் மொத்தமாக எடுக்கும்போது அதோட டிரான்சாக்ஷன் காஸ்டஸ் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட எக்ஸ்ப்ளனேஷனில் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் உளறி வச்சுருக்கிறாங்க. 3வது அகைன் 24/7 ஒர்க்கிங். அதில் வந்து எப்படி நான் வந்து ஒரு வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரம் பொருள் வாங்க முடியும்னு சொல்லணும். இங்கே அதை அப்படியே மாற்றி என்ன சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரம் பொருளை விற்றுட்டு இருக்க முடியும் அப்படின்னு வேறு வார்த்தையில் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல்.
பெனிஃபிட்ஸில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லோ காஸ்ட் ஆஃப் என்ட்ரி. ஒரு பிஸ்னஸில் நான் என்ட்ரி ஆகணும்னா முன்னாடியெல்லாம் எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சமோ 2 லட்சமோ எனக்கு வந்து தேவை இருந்தே ஆகும். அட்லீஸ்ட் நான் கடை பார்க்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு, லொசுக்கு நிறைய செலவுகள் இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறேன், அது மட்டும்தான் எனக்கு செலவு. அதை நான் ஃபோட்டோ எடுத்து எதில் ஏற்றிடுறேன், அமேசானில் ஏற்றிடுறேன். தட்ஸ் ஆல். எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த கடை பார்க்குறது, கடைக்கு வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில்லு கட்டுறது, அட்வான்ஸ் கொடுக்கறது எந்த செலவுமே எனக்கு கிடையாது. ஸோ அப்போது ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறது என்ன ஆகுது, ரொம்ப ஈஸியாகுது. வேர்ல்டு வைடாக நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் பண்ணவும் முடியுது. த இன்டர்நெட் இஸ் ஆல் அபவுட் டெமோக்ரேஷன். இது ரொம்ப ஜனநாயகத்தன்மையானது. யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தன்மையோடு செயல்படக்கூடியது இது. இன்டர்நெட் இஸ் அ பிளேஸ் வேர் எ ஸ்மால் காய் கேன் ஃபைட் வித் ஜெயின்ட்ஸ். இல்லையா? ஒரு சின்ன மனுஷனும் ஒரு பெரிய கம்பெனியோட போட்டி போட்டு தன்னோட வியாபாரத்தை செய்ய முடியும். அடுத்தது கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கலாம், ஐஃபோன் வச்சுருக்கலாம், விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருக்கலாம், வேறு எந்த கம்பெனி ஃபோன்னாலும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் அமேசான் எல்லாத்துலேயும் தெரியும். இந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியும், அந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியுன்றது கிடையாது. எந்த கம்ப்யூட்டர்லையும் அதை அக்சஸ் பண்ண முடியும். இல்லையா? இதைத்தான் கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Irrespective of operating system and hardware, most of the computers are accessible to the internet. இல்லையா? எல்லா கம்ப்யூட்டரும் வந்து இன்டர்நெட்டு உபயோகிக்கக்கூடியது தான் அன்னைக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் do not need to upgrade their systems to take part in the e-commerce. இல்லையா? அதாவது இ-காமர்ஸில் ஜாயின் பண்ணணுன்றதுக்காக இதுக்கு நான் வந்து கூடின கம்ப்யூட்டர் வாங்கணும் வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. இருக்க கம்ப்யூட்டரில் நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதையும் செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இ-காமர்ஸ் கம்பெனிஸ் ஆர் இ-காமர்ஸ் users need not worry about the network technology changes. நெட்ஒர்க்கில் வேறு டெக்னாலஜி வருதுன்றதில் பழைய டெக்னாலஜி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லலாம், நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் எவ்வளோ பழைய கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் நீங்கள் எதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இ-காமர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட், ஸ்னாப்பிங் மிடில்மேன். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா புரோக்கரிசம். ஏன்னா சப்ளையர் நிறைய சப்ளை பண்ணுறாரு, கன்சியூமர்ஸும் வாங்குகிறாங்க. ஆனால் சப்ளையருக்கு லாபம் போய் சேர்றதே இல்லை. யாருக்கு அதிகமாக லாபம் போகுதுன்னா பொருளை வாங்கி விற்கக்கூடிய புரோக்கருக்கு தான் போகுது, இந்த மிடில் மேன்ஸுக்கு தான் போகுது. இந்த மிடில் மேனை எது மூலமாக வந்து மொத்தமாக நெக்லெக்ட் பண்ண முடியும், இ-காமர்ஸ் மூலமான அப்பட்டமாக போய் சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் ஆர் ஆல் த மிடில் மேன்ஸ். இல்லையா? இவங்க குளோபல் மிடில் மேன். அது என்னடா ஊருக்கு புரோக்கர் இருக்க, உலகத்துக்கே நான் தான் புரோக்கர் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தான் இவனுங்க. இருந்தாலும் புக்கில் உள்ளதை பார்ப்போம். இ-காமர்ஸ் என்ஜாய்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் பாய்காட்டிங் த மிடில்மேன் அண்டு directly access to the supplier or end customer via internet. That is called B2C, business to customer. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஒரு பிஸ்னஸ்மேன் டைரெக்டாக தன்னோட கஸ்டமர் அக்சஸ் பண்ண முடியும், நடுவில் எந்த மிடில் மேனும் கிடையாது. பை எலிமினேட்டிங் த மிடில் மேன் we can easily reach directly our end user and we can improve our sales of organization without any interventions. சரி சார், இந்த மிடில் மேனை நீக்கிறதுனால என்ன கிடைக்கும், விலை குறையுது, we can make products cheaper, at the same time the consumers get more profit. இல்லைங்களா? ஸோ இது நடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது லிமிட்டேஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது people won't buy all the products in the online. அப்படி தானே? நான் இப்போ $1 விலையுள்ள ஒரு பேனாவை அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன் மூலமாக வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். விலை $1 தான், 77 ரூபா. ஆனால் இங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு போஸ்டல் சார்ஜே வந்து 500 ரூபா ஆயிருமே. அப்போ அந்த பொருளோட விலையை விட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கிறப்ப இந்த பொருள் நம்ம வாங்குறது நமக்கு லாஸ் ஆகுது. இல்லையா? அதனால் எல்லா பொருளையுமே நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப விலை கூடின பொருளையுமே வந்து நம்பி வாங்குகிற அளவுக்கு நமக்கு வந்து நம்பகத்தன்மை அதில் வந்து இல்லை, அதையும் சொல்கிறாங்க. People don't want to buy expensive products like jewels and clothes, furnishing, because they want a first-hand experience and they want to trial the things which are not probably available in the e-commerce, right? பொருளை நேராக தொட்டு பார்த்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முடியாது. அவங்க காட்டுற இமேஜை நம்ம நம்பி ஆகணும். அதுதான் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் cannot allow the users to physically inspect the products.
if your product is tangible, it is better to be go for traditional commerce இல்லைங்களா. நேரடியாக போய் வாங்குறது தான் நம்ம வந்து விரும்புகிறோம். அதில் வந்து ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் ஜெயிச்சிருது அப்படின்றத சொல்கிறாங்க. காம்படிஷன் அண்ட் த கார்ப்பரேட் வால்னபிலிட்டி அப்படின்றது அடுத்த டாபிக். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ப்ரௌச்சர்ஸ், உங்களோட கேட்லாக்ஸ், உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து அப்பட்டமாக வெளியே போடுறீங்க. எல்லாருமே பார்த்தாகணும் காமர்ஸில் வந்துட்டா. அப்போ உங்களோட காம்படேட்டிவ் பிஸ்னஸ் மேன்ஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. இல்லை இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி வேறு எதை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுது, காம்படிஷன்ஸ் தான் அதிகமாகிட்டே போதே ஒழிய ஒரு நிலையான ஒரு வியாபாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, த காம்படிட்டர் மே அக்சஸ் த ப்ரௌச்சர்ஸ் அண்ட் த product details, catalogs, price list, etc. And they can make it vulnerable by using the counter attacks like web harvesting. That is an illegal activity in the e-commerce, but they are doing it anyway இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே நஷ்டம்தான் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வெப் ஹார்வெஸ்டிங் அப்படின்றத ஒரு நாள் வந்து நம்ம தனியாக எடுத்து பேசலாம், சரிங்களா. இப்போதைக்கு அப்படி ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் செக்யூரிட்டி. இ-காமர்ஸ் இஸ் நாட் அ செக்யூர் ஒன். என்ன தான் நீங்கள் வந்து புது புது ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்தாலும் அது என்ன ஆக முடியாது, செக்யூர் ஆக முடியவே முடியாது. உங்களோட பின் நம்பர்ஸ், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. அதை வேறு யாருனாலும் எடுத்து தப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் 11th வந்து ஃபிஷிங்னு ஒரு ஒரு டெக்னிக் படிச்சிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர்ஸ்லாம் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் இல்லைங்களா. அப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட பணத்துக்கு செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Here the customers are in the place to give their personal informations and the credit card or transaction informations which can be hacked by the hackers or cyber frauds using phishing like technologies. That's where the legal issues arise இல்லைங்களா. அதனால் சட்டப்பூர்வமான பிரச்சனைகள் நிறைய வருது. So naturally the people go for the traditional commerce instead of the e-commerce. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அதுக்குங்க ஒரு பொருள் வாங்கணும், நான் நேராக கடையில் போய் வாங்கிக்கிறேன், ஆர்டர் கொடுத்தே வாங்கிக்கிறேன்ட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது கஸ்டமர் லாயல்ட்டி. இப்போ நம்ம தினப்படி வீட்டில் வந்து ஒரு கடையிலேருந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மோரலஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்றது போய் ஒரு ஹியூமன் பாண்டிங்காக மாறிடும். நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க, அந்த முக்கு கடை அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ஒரு அண்ணன்ற ரேஞ்சில் தான் வச்சுருப்போம் இல்லைங்களா. என்னதான் இருந்தாலும் அவர் முகத்துக்கு அந்த கடைக்கு வந்து நம்ம போவோம். ஆனால் இதே இது இன்டர்நெட்டில் யோசிச்சுக்கோங்க, நம்ம வந்து இது ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம அந்த அண்ணாச்சி கடையில் போய் வாங்குறது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் முகத்துக்கு முகம் பார்த்து பண்ணக்கூடியது. அவர் முகத்துக்காகவா இது ஒரு பொருளை வாங்குவோம், அதை அடுத்த கடைக்கு போகிறதுக்கு யோசிப்போம். ஆனால் இதில் இப்போ அது மாதிரி அண்ணாச்சி கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறோம், அவர் கடையில் அது இல்லைனாலும் அவர் என்ன பண்ணுவார், அவரே பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் இதே இது இன்டர்நெட்டில் போகிறப்ப வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் கிடையாது. அது என்னது, ஸ்க்ரீன் டு ஃபேஸ். எனக்கு தெரிகிற ஸ்க்ரீன் தான், அவர் விற்கிறவரோட முகம் எனக்கு தெரியறது இல்லை. அவர் யார், நல்லவரா கெட்டவரா, அவருக்காக நான் எதுவும் பண்ணணுமா, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் அமேசானில் பார்த்துட்ருக்கிறேன், இதோட கம்மியாக ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கே போவேன், ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ கஸ்டமருங்க என்னவா இருக்க மாட்டாங்க, லாயலாக இருக்க மாட்டாங்க, உண்மையாக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க இதோட வந்து ஒரு நாள் வந்து குறைஞ்ச விலைக்கு விற்கிறாங்கன்னா அங்கே போயிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு லிமிட்டேஷன் பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு. Business cannot be survive for a long time without loyal customers. In e-commerce, they are just looking for a best deal. That's all. That kind of person cannot be loyal to a particular service provider, right? They are just looking for a best deal. But in traditional commerce, we interact with the customer personally, so we have a face-to-face communication. But in the e-commerce, we have a screen-to-face communication. So they are like, I am talking to a machine, not a particular person, like that. So he cannot have any empathy towards the seller. So obviously he cannot be loyal to him. He can move to any other service provider in any second. He can't be trusted, he can't be loyal. இல்லைங்களா. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ்ன்றவங்க ஒரு வேலையை செய்ய திறமை உள்ளவங்கன்னொடனே வெப்சைட் கிரியேட்டர்ஸு, அனலிசிஸ்ட் அந்த மாதிரி பெருசாக யோசிக்காதீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் வந்தது சமீபத்தில் ஒரு சர்வே வெளியிட்ருக்காங்க. என்னென்னா ஆசிய நாடுகளில் இந்த முக்கியமாக ஜப்பான்லேயும் இந்தியாவிலையும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கம்மியாவாங்க அப்படின்னு. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்ன்றவங்க என்னென்னா தன்னோட திறமையினால் வேலை செய்கிறவங்க. இப்போ எப்படின்னா
ஒரு இன்ஜினியர் அப்படின்றவர் ஸ்கில்டு ஒர்க்கர் இல்லை, அவர் வந்து ப்ரொஃபஷனல். ஆனால் இன்ஜினியர் சொல்கிறத செய்கிற சித்தாள் இருக்கிறார்ல, அவர் ஸ்கில்லு, உடலால் வேலை செய்கிறவங்கன்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வராங்க. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம்ல, உடல் மேல் நோகாமல் தானே வேலை பார்க்க முயற்சி பண்ணணும். ஒயிட் கலர் ஜாப் தானே பார்க்குறோம். ப்ளூ கலர் ஜாப், பிளாக் கலர் ஜாப் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒத்தே வராதில்லை. ஃபேனை கீழே உட்காந்து வெள்ளை பேப்பரை கருப்பாக்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். வேறு ஒன்றும் நம்ம பண்ணலை. அதே மாதிரி காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அனலிசிஸ் இருக்காங்க, வெப்சைட் டிசைனர்ஸ் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் டெலிவரி பாய் கிடைக்கிறதே கஷ்டம். பார்சல் ஒழுங்காக போடுறவர் இல்லை. இவங்களெலாம் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Even though the e-commerce is mostly automated, some part of e-commerce business like delivery and parcel making is not automated. We need some manual work. For that, we are lacking some professional workers, and that makes some problems like a delivery delay. There is a great shortage for the skilled workers, and the e-commerce failed to create such workers. Our traditional organization structure doesn't want to create such skilled workers இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதும் காமர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம். லாஸ்ட் ஒன் வேல்யூடான ஒரு பாயிண்ட், சைஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் த டிரான்சாக்ஷன். யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பேனா இதை நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். அதோட விலை 10 ரூபா, ஆனால் அந்த டெலிவரிங் சார்ஜ் வந்து 50 ரூபா அப்படின்னா அது வாங்குறது வேஸ்ட். அதே மாதிரி ஒரு பெரிய கார் அமேசானில் ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதோட டெலிவரி சார்ஜ் எதானாலும் அதோட சேஃப்டி, அதை கொண்டு வர்ற மெத்தடாலஜி அவங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் சைஸ்டு திங், அப்நார்மல்ன்றது பெருசுன்னு இல்லை, ரொம்ப சின்ன பொருளையும் கொண்டு வர்றதுக்கான ஷிப்பிங் டேர்ம்ஸ் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. அதுதான் புக்கில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த டெலிவரி காஸ்ட் ஆஃப் அ பென் விச் இஸ் ஆர்டர்ட் இன் த காமர்ஸ் சர்பாசஸ் த ஆக்சுவல் ரேட் ஆஃப் த பென். There is a failed business, right? Likewise, the e-commerce mostly depend upon the credit cards. So, very small and very large amount of transaction cannot be trusted or cannot be done using the credit cards via online. ஏன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட், 5 ரூபாய்க்காக ஒரு பொருளை வாங்குறேன் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து 5 கோடி ரூபா கொடுத்தேனையோ ஆன்லைனில் யாரை நம்பி 5 கோடி ரூபா போடுறேம்பாங்க. ஸோ ரொம்ப சின்ன அமௌண்ட் உள்ள தொகையோ ரொம்ப பெரிய அமௌண்ட் உள்ள ஒரு பொருளையோ நம்ம வந்து காமர்ஸில் வாங்க முடியாது. நார்மலாக வந்து ஒரு 1000 2000 இந்த மாதிரி இருந்தால் பொருள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதிகமான ஃபோன் வாங்குவோம், அவ்வளோதான், ஒரு 15,000. அதுக்கு மேலே வந்து நம்ம பொருளை வந்து கடையில் போய் தான் வாங்க வந்து விரும்புகிறோம். ஸோ ஒரு பொருளோட சைஸும் அதோட வேல்யூவும் எதை லிமிட் பண்ணுது, ஒரு காமர்ஸோட பிஸ்னஸ் வந்து லிமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, that's all for today, and that's all for this chapter. We have finished the third chapter in our sessions, and that is e-commerce has been finished, right? Thank you for your time and patience. We shall meet in the next session. Bye.